ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூனமல்லி அந்த மெயின் ரோட்டில் இருக்கோம். என்னதான் ரோடு பரபரப்பாக பிஸியாக இருந்தாலும் அந்த ரோட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு ஒரு பெரிய கார்பெட் விரிச்ச மாதிரி ஆயிரக்கணக்கான கல்லறைகள் கொண்ட ஒரு இடம் வந்து எல்லார் கண்ணிலையும் படும். கண்ணில் படாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம கண்ணிலையும் அதே மாதிரி பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் நந்தம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல பூந்தமல்லி ரோட்டில் சட்டுன்னு நம்ம கண்ணிலெல்லாம் பட்டு நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அமைதியான ஒரு இடம் தான் இந்த மெட்ராஸ் வார் சிமெட்ரி. இந்த இடத்தோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நம்மளை வரவேற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரௌன் ஷேடட் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே சமயம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடத்துல கண்ணுக்கட்டுற தூரம் வரைக்கும் ஒரு க்ரீன் கார்பெட் விரிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளி இருந்ததும், அதே மாதிரி அதை அவங்க சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்ததும் நம்மளை வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆர்வத்தை தூண்டுச்சுனே சொல்லலாம். இந்த மெட்ராஸ் வார் சிமெட்ரி எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஆண்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 பேர் வந்து இந்த வாரில் இறந்துருக்கக்கூடியவங்களை நினைவு கூற வகையில் தான் இந்த கல்லறை அமைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லறையுமே பார்த்தீங்கன்னா சரியான இடைவெளி விட்டு நேர்கோட்டில் அமைச்சிருக்காங்க. எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அது வந்து நேர்கோட்டில் தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்கும். இது பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலுமே மனசுக்கு ஒரு இறுக்கத்தையும் கொடுக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கல்லறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பளிங்கு கற்கள் வந்து வச்சு அந்த இறந்தவங்களோட டீட்டெயில்ஸை வந்து அதில் பொறிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35-40 வயசுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. இதில் வந்து ஆண் பெண் 2 பேருமே அடங்கும். இந்த விஷயம்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்பவே ஆர்வத்தை தந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சரி, இந்த கல்லறை எப்படி அமைஞ்சிருக்கு, எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேனே தவிர இந்த கல்லறையில் யார் யாரெல்லாம் பேர் பொறிக்கப்பட்டிருக்கு, அவங்க எப்படி இறந்தாங்கங்கிற விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த கல்லறையில் இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் உயிரிழந்தவங்களும், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் போர் செஞ்சு உயிரிழந்தவங்களையும் தான் நினைவூட்டுற வகையில் இந்த கல்லறை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாரில் போர் செஞ்சு இறந்தவங்களுக்காகவே வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி இந்த வார் சிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வீரத்தை போற்றும் வகையில் நினைவஞ்சலி செலுத்தப்படுது. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இவங்க மரணம் அடைஞ்சிருந்தாலும் முக்கியமாக இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலகட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்மியில் இவங்க வந்து பணியாற்றியவங்க தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 5 விதமான படைகளில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கி படை, கப்பல் படை, அதுக்கப்புறம் விமானப்படை அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு கல்லறையிலுமே பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டிவிஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது முத்திரையே குத்தியிருக்காங்க. இந்த 5 படைகள்லையுமே ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், சோல்ஜர்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தோட பேருமே இந்த கல்லறையில் இருக்குது.
இந்த சிமெண்ட்ரியோட சென்டர் ஆஃப் த பிளேஸில் பார்த்தீங்கன்னா தேர் நேம் லிவ் ஃபார் எவர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அதாவது இவர்களோட பேர் வந்து காலகாலத்துக்கும் பேசப்படணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க நான் வந்து இந்த வீடியோ மூலயமா அதை நான் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சென்னை இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Mustafa Vlogs.